கேட்கறதுக்கு இந்த ஊர்ல நாதி இல்லாத போயிடும். அதனால கேட்க ஒருத்தர் இருக்கிறான்னா அது இந்த ஸ்லாஜத்துல இருக்குமா ஞாபகம். வருங்கால இந்த குழந்தைங்க, வருங்கால இந்த பிள்ளைங்க எப்படி வாழணும்ன்றது சிந்திக்கணும். நீங்க இதை சிந்தனை இல்லாத நம்ம செயல்பட்டோம்னாக்கா அது அர்த்தமே இருக்காது. இந்த மாதிரி கிரிக்கெட் கிளப், டாக்டர் அம்பேத்கர் கிரிக்கெட் கிளப் பொங்கல் விழா அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் மக்கள் போற்றும் தலைவன். 1000 துக்கங்கள் இருந்தாலும் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிங்கத் தலைவன் தளபதி எஸ். ராஜேந்திரன், MA LLB, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவர் அவர்களை வருக வருகவென அன்புடன் வரவேற்று இப்பொழுது ACC கிரிக்கெட் கிளப் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது.
ஜெய்பீம். மதிப்புக்குரிய வட்டார உயர்ந்த பெரியவர்களுக்கும் அன்புள்ளம் கொண்ட என் அருமை தாய்மார்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இசைக்குழுவினர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். காசு தான் கொடுக்குறாங்கல்ல, என்ன பேச வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் இன்பமாக பாட்டு கேட்கறதுக்கு தான் அந்த விழாவை. நானே பேசிட்டுனாக்கா அவங்களுக்கு ஜாலி, டைம் அப்படியே போயின்னுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்குவாங்க. ஆனால் நீங்கள் பாட்டு கேட்டு ரசிங்க. பொங்கல் விழா வாலிபர்கள்லாம் சேர்ந்து செய்கிறீங்க. நான் பாடகர் கிடையாது, கையில் வச்சுன்னு பேசுங்கிறதுக்கு இல்லையா? என் அன்பு மக்கள் என்றைக்குமே சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில் அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேசி உங்க மனசு ஏதோ புண்ணாயிடுச்சுன்னா நான் ஏதோ ஒன்று சொல்ல போய் நீங்க அதுக்கு வேற ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கினேன். என்னடா இருந்தாலும் இப்படி சொல்லிட்டானே நீங்க நினைக்கக்கூடாது. செஞ்சோற்று கடன் தீர சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயானா கர்ணானுவாங்க. கர்ணனுடைய கொலையை பத்தி மகாபாரதத்தில் சொல்லுவாங்க. இந்த கர்ணன் மேல எல்லாருமே வந்து கொடைவல்லல் இருந்தாங்கல்ல. கிருஷ்ணா, நாங்க கூட தானம் பண்றோமே, எங்களை ஏன் கொடைவல்லல்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, எங்களோடவா கொடை கொடுப்பாங்க? நாங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்குறோமே, அவன் ஒண்டி தானே, அவன் எப்படி கொடைவல்லல் ஆகும்னு கேட்டாங்களாம். அது கிருஷ்ணர் சொன்னாராம், ஒரு சோதனை வைக்கலாம் வாங்க, இதோ இந்த தங்க மலையை கொடுக்குற, நீங்க 5 பேரை சேர்ந்து சாயங்காலத்துக்குள்ள வெட்டி எல்லாருக்கும் தானம் செய்திருக்கலாம். அதனால இவன் 5 பேரை வெட்டி வெட்டி கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னா மழை குறையவே இல்லையா. சரி, அந்த பக்கம் போய் பார்க்கலாமா கர்ணன் என்ன பண்ணிக்கிறான்ட்டு. நாங்க 5 பேர் வெட்டி வெட்டியே இந்த மலையை சாய்க்க முடியல, அவன் ஒருத்தன் கர்ணன் எப்படி தானம் பண்ணிட்டு இருக்குவான், போய் தான் பார்க்கலாம் வாயாளிக்கு போனாராம். அங்க போனோடனே கர்ணனை கேட்டாங்களா, இதாப்பா தங்கமலை ஒன்று கொடுத்துனேன், நீ என்ன தானம் பண்ண அப்படின்னு. அவன் சொன்னானா, சத்திரத்துல சோறு போட்டுக்கிறார் ஒரு ஆள், பாவம் வரல, அவர் வர்றவங்களுக்கெல்லாம் ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குவாரு. அவர்கிட்ட பணம் இல்லைன்னா கூட ஏதாவது கஷ்டப்பட்டு செய்து கொடுக்குவாரு. அவர் இந்த வழியா வந்துட்டு இருந்தாரு. அவரை கூப்பிட்டு, உன்னால பல பேருக்கு நன்மை உண்டு, உன்னால பல ஏழைங்க வயிறார சாப்பிடுறாங்க, அதனால இந்த மலையை நீயே எடுத்துட்டு போயிட்டு நான் அப்பயே கொடுத்துட்டுங்க, நான் காலையிலேயே கொடுத்துட்டு வந்தான். அந்த மாதிரி நம்ம ஊர்ல எப்படி ஆயிடுச்சுன்னா, 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்தோன்னு ஒரு பேனரை போட்டு நிக்க வச்சிருப்பான். பேனர் போட்டு நிக்க வச்ச உடனே அடுத்த கவுன்சிலர் நான் தான். அந்த 5 வருஷத்துக்கு என் மக்கள் பொலிமினுக்கு என்னன்னா, ட்ரெயின்ல போட்டியெல்லாம் குறைச்சிட்டான் சார், பாக்ஸ் எல்லாம் குறைச்சிட்டான் சார், ஊரே சரியில்லை சார். யார் சிந்திக்க வேண்டியதை நீங்க யோசனை பண்ணி போறோம். என் மக்கள் தான் சிந்திக்கணும். மக்கள் சிந்திக்கலாம், தங்கவை 4 நாளா கீழே போயினே வாழ்க்கையில மேல வளராது. அதனால யோசனை பண்ணி சிந்தனை செய்யுங்க. வருங்கால இந்த குழந்தைங்க, வருங்கால இந்த பிள்ளைங்க எப்படி வாழணும்ன்றது சிந்திக்கணும். நீங்க இதை சிந்தனை இல்லாத நம்ம செயல்பட்டோம்னாக்கா அதுல அர்த்தமே இருக்காது. இந்த மாதிரி 1000 மியூசிக் வைக்கலாம் நம்ம நல்லா இருந்தா. நம்ம நல்லா இல்லைன்னாக்கா எப்படி வாழ முடியும்? அதனால என் அருமை மக்களே, தங்கவயல் மக்களே, மண்ணு மேல குறை சொல்லாதீங்க. நம்ம ஊரே டெவலப் ஆகல சார், நம்ம ஊரே முன்னேறல சார். எல்லா வாலிபனும் கரெக்டா இருக்கிறான், ஒரு சில வாலிபன் தான் அவங்களை கெடுக்கிறான். அதை கெடுக்கிறதுனால தான் போலீஸ்காரன் கூட உங்களுக்கு பேண்ட் அடிக்காதுன்னு சொல்லிட்டான். ஒவ்வொன்றும் சொல்லுறாங்க பாரு போலீஸ்கார், பேண்ட் அடிக்காத, பேண்ட் அடிச்சா தகராறு வரத்தான் செய்யும், தடுக்கிறதுக்கு தான் போலீஸ் இல்லையா? குழந்தைங்க தினமா பேண்ட் அடிச்சு டான்ஸ் ஆடலாம், பொங்கல் விழால தான் டான்ஸ் ஆடலாம், அதையும் வானான்றீங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டாக்கா மியூசிக் கூட விற்காதீங்க. கேட்கறதுக்கு இந்த ஊர்ல நாதி இல்லாத போயிடும்.
அதனால கேட்க ஒருத்தர் இருக்கிறான்னா அது இந்த ஸ்லாஜத்துல இருக்குமா ஞாபகம். இப்ப நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கூட போட்டாக்கா அவர் என்ன பிஸியா இருந்தாலும் பாவம் வர முடியல அவரால். என்ன காரணம்னா இந்த அரசியல்வாதிகிட்ட போய் உட்காந்து நம்ம உட்கார நேரம் இருந்தாலும் எதுதான் சொல்லி போட்டானாக்கா அது அசிங்கமா போயிடும் நினைச்சாரோன்னு தெரியல, இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லைன்னு வரல எதுவும் தெரியல. ஆனா இவங்க ஒன்றும் அவர் மேல இருக்கிற பாசத்துக்காக போடல, ஒரு பாதுகாப்புக்காக போட்டுக்கினாங்க. சர்க்கிள் வந்தாருன்னா சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்குவாரு. நம்ம ஆளுகளும் கிளேடி தான், ஒன்றும் இது ஈஸி இல்லை. இந்த ஊர்ல வர அதிகாரிகள்லாம் 1 வருஷம் 2 வருஷம் சம்பாதிக்குவான் போயிடுவான். ஆனா நம்ம தான் அந்த முறையில நிரந்தரமா இருக்கணும். இதை மறக்காத என் மக்கள் சந்தோஷமா வாழ கத்துக்குங்க என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் ஜெயிக்கணும். வணக்கம் செய்தி.